நமது குரல் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வரவுள்ள 8வது ஊதிய குழு பற்றி ஒரு அலசல் பார்ப்போம். 8வது ஊதிய குழு, அதாவது 7வது ஊதிய குழுவுக்கு பின்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஓய்வூதிய குழு, ஊதிய குழு எல்லாம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு பல கேள்விகள் மத்திய அரசால் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் கடந்த காலங்களில் அனைத்து மாநில அரசுகளை உள்ளடக்கிய அனைத்து அகில இந்திய சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், ரயில்வே துறை போன்ற சங்கங்கள் எல்லாம் மத்திய அரசுக்கு முறையாக அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதுபோலவே அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனத்தின் சார்பாக கடந்த புதுதில்லியில் நடந்த கூட்டத்திலும் போபால் நடந்த கூட்டத்திலும் முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் சார்பாக தமிழ்நாட்டிலும் ஓய்வூதியர் சங்கத்தின் மூலமாகவும் இங்கே நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசு அலுவலக உதய மற்றும் அடிப்படை பணியாளர் மாநில மைய சங்கத்தின் மாநில நிர்வாகியுடைய கருத்துக்களை அறிந்து அதனையும் சேர்த்து பாரத பிரதமருக்கு 8வது ஊதிய குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குறிப்பாக அனைத்து மாநிலங்களிலும் 4ஆம் பிரிவு ஊழியர்களான அலுவலக உதவியாளர்கள், இரவு காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், தோட்டக்காரர்கள், ஸ்கேவெஞ்சர்ஸ்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், டி பிரிவை சார்ந்த தொகுப்பூதிய பணியாளர்கள், மதிப்பூதிய பணியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள், சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள் போன்ற பணியிடங்களெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனியார் மயம் ஒப்படைக்கப்பட்டு வரப்படுகிறது. இதனை அனைத்து மாநிலத்தில் உள்ள 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சங்கங்கள் கடுமையாக மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வரப்படுகின்றன. அதுபோலவே இது ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களும் பங்கு கொள்ளும் அளவில் புதுதில்லியில் ஒரு மாபெரும் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த டி பிரிவுகள் எதிர்காலத்தில் குறைந்த அளவில் கல்வி தகுதியுள்ள இந்த பணியாளர்கள் அரசு பணி நீடிக்க வேண்டுமானால் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து டி பிரிவு சங்கங்களும் ஒருமித்த கருத்தோடு போராடக்கூடிய காலம் வந்துவிட்டது. 8வது ஊதிய குழுவில் 4ஆம் பிரிவு ஊழியர்கள் பாதிக்காத அளவிற்கு நம்முடைய முன்னெடுப்பு எடுக்காவிடில் இந்த 8வது ஊதிய குழுவுக்கு பின்பு பல்வேறு மாநிலங்கள் மத்திய அரசு அறிவிக்கின்ற பணப்பலன் திட்டங்கள் மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்துவதோ இல்லையோ, ஆனால் டி பிரிவு பணியாளருக்கு தீங்காக இருக்கின்ற எந்த செயலையும் உடனடியாக நடைமுறைப்படுத்தும் என்பது கடந்த கால வரலாறு. எனவே அனைத்து மாநிலங்களிலும் இருக்கின்ற டி பிரிவு பணியாளர் சங்கங்கள் ஒன்று கூட வேண்டும், போராட வேண்டும், கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்த வேண்டும். அப்படிப்பட்ட சூழலை நாம் எதிர்கொண்டால் மட்டுமே எதிர்காலத்தில் டி பிரிவு பணியாளர்களை தக்க வைக்க முடியும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே தமிழகத்தில் ஓய்வூதியதாரர் சங்கத்தின் சார்பாக நாம் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகிறோம். ஓய்வூதியர் மறைவிற்கு பின்பு குடும்ப பாதுகாப்பு தொகையை 50,000 ரூபாய் பெறுவது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுபோல தமிழக அரசு தனது ஓய்வூதியர்களுக்கு வழங்கக்கூடிய மருத்துவப்படி 300 ரூபாயிலிருந்து குறைந்தபட்சம் 1000 ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என நாம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம்.
அதுபோல தமிழக அரசு நடைமுறைப்படுத்தப்படும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை தவிர்த்து 1/7/2026 முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய உத்தரவில் கட்டணமில்லா மருத்துவ திட்டமாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர் வயதான காலத்தில் கவனிக்க யாரும் இல்லாத நிலையில் அவர்களை பாதுகாத்திட மாவட்டங்களில் ஓய்வூதிய இல்லம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். நமது சங்கத்தில் பிப்ரவரி 2026 வரை 70 வயதை நிறைவு பெற்ற உறுப்பினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களை ஊக்கப்படுத்துவதோடு தற்போது அறிவித்துள்ள 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சில சலுகைகளை ஏற்றுக்கொள்வதோடு தொடர்ந்து இந்த பணியாளர்கள் தன்னுடைய வயது முதிர்வின் காரணமாக வாழ்கின்ற சூழலில் அவளுக்கு பாதுகாப்பை ஓய்வூதிய சங்கத்தின் சார்பில் மட்டுமல்ல அனைத்து ஓய்வூதியர்கள் சார்பாக பாதுகாப்பு அரண் ஏற்படுத்தி தர வேண்டுமாயும் நாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். இந்த தீர்மானங்கள் எல்லாம் அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர் சம்மேளனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை போலவே அனைத்து மாநிலங்களும் கொடுத்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து விரைவாக மத்திய அரசிடம் சமர்ப்பித்து நம்முடைய கோரிக்கைகளை வெல்ல அனைவரும் ஒன்றுபட வேண்டும். ஓய்வூதியர்கள் அரசு பணியாளர் என்று பாராமல் அனைவரும் ஒரு குடையின் கீழ் நின்று போராடினால் வெற்றி நமக்கே என்று சொல்லி வாருங்கள் வாருங்கள் ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.